அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் இடுகுறி காரண பெயர் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகுப்பில் அணி இலக்கணம் அப்படிங்கிறத 6ஆம் வகுப்பில் இருக்கிறத பார்க்கணும். அணி என்றால் அழகு என்று பொருள். அணி என்றால் அழகு என்று பொருள். அணி என்பதற்கு அழகு என்று பொருள். எதிலும் அழகை காணவிருக்கக்கூடிய மனிதர்களுடைய இயல்பு. எல்லா பொருளையும் அழகாக இருக்க வேண்டும் என்பது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. நாம் நம்மை அழகுபடுத்தி கொள்கின்றோம். எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னா எப்படி நம்மளை அழகுபடுத்தி முடிகள் எல்லாம் தலை சீவி பொட்டு வைத்து தன்னை அலங்கரித்து கொண்டு செல்கின்றோமோ, அதுபோல கவிஞர்கள் தங்களுடைய கற்பனையை புலமையை தாங்கள் இயற்றும் பாடலில் அழகுறைய அமைய செய்வதுதான் அணி என்று சொல்கிறார்கள். அப்படி அழகுற அமைய செய்வது அணி என்று சொல்கிறார்கள். இந்த அணி என்பதற்கு அழகு என்று பொருள். அணி என்பதற்கு அழகு என்று பொருள். கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. எப்படி மருந்தை தேனில் கலந்து கொடுக்கின்றார்களோ அதுபோல தங்களுடைய கருத்தை சுவைபட எடுத்து கொடுக்கக்கூடிய கூறுவது அணி எனப்படுகின்றது. இந்த அணி தற்பொழுது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பாக நடக்கக்கூடியதை இயல்பு நவிர்ச்சி அணி என்று சொல்கிறார்கள். இயல்பாக நடக்கக்கூடிய காரியத்தை உள்ளது உள்ளவாறு நவிழக்கூடியது எடுத்து சொல்வதை இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி என்று சொல்கிறார்கள். இயல்பாக நடக்கக்கூடிய செயலை, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் எடுத்து கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி என்று சொல்கிறார்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி என்று சொல்கிறார்கள். அது என்னங்க, இயல்பாக நடக்கிறது. ஒரு தோட்டத்தில் மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கிறது, பசுமாடு. அங்கே கன்றுக்குட்டி துள்ளி விளையாடு கொண்டிருக்கிறது. அம்மா என்று அழைக்கக்கூடிய அற்புதமான காட்சி நிகழ்கிறது. இதை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அழகாக தன்னுடைய கற்பனை நயத்தோடு அந்த பாடலிலே இயற்றியிருக்கிறார். அங்கு இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பாக நடக்கக்கூடிய காட்சியை இயல்பாக அந்த தன்னுடைய அணி நயத்தோடு அந்த அழகூர எடுத்து சொல்லுவதை இயல்பு நவிர்ச்சி அணி. அந்த பாட்டு என்னன்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி என்று அந்த தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்கின்ற இயல்பாக அந்த துள்ளி ஓடக்கூடிய கன்றுக்குட்டியின் மீது அழகான அணியை பாட்டோடு அழகுபடுத்தி கூறு இருப்பதனால் நடக்கின்றவற்றை உள்ளதை உள்ளபடி அழகாக எடுத்து கூறியிருக்கிறார் கவிஞர். அதை இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பாக நடக்கக்கூடியதை எடுத்து கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்த அணி என்ன சொல்றாங்க, அணிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இதில் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் 2 அணி தான் கொடுத்துருக்கு. அதை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் காணப்போகிறோம். உயர்வு நவிர்ச்சி அணி. அது என்ன உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா, உயர்வாக சாதாரணமாக நடக்கக்கூடியதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சொல்லுவது. ஒரு குழந்தைய குளிப்பாட்டி தூங்க வைக்கிறதுக்கு நீ இப்படி குளிச்சா உனக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் ஒரு அம்மா தாலாட்டில் பாடுது. கங்கை நீரை போய் அடியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து உனக்கு செய்வேன் அப்படிங்கிற செய்ய முடியாத செயலை செய்வது போல மிக அதிகமாக மிகைப்படுத்தி கூறக்கூடியதை உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் நீ குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா
என்று சொல்கிறார்கள். பாதாள கங்கையை பாடி அழைத்தோடனே வருதான் அது. அப்போ அது என்னன்னா உயர்வு நவிர்ச்சி அணி, ஒரு உயர்வை கருதி கூறக்கூடியதாக இருக்கக்கூடியது, ஒரு மேலும் மேலும் உயர்வை எடுத்து சொல்வதாக இருக்கக்கூடியதை உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்கிறோம். அப்ப அணி என்றால் அழகு என்று பொருள். அதில் இயல்பாக நடக்கக்கூடியதை எடுத்து கவிஞன் அழகுற எடுத்து இயம்புவதை, உள்ளதை உள்ளபடி இயம்புவதை இயல்பு நவிர்ச்சி அணி என்றும், இதற்கு இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி என்று இருக்கிறது. அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா செய்யக்கூடாத நடக்க முடியாத இதயம். இப்போ தங்கமே பவுனே இந்த உலகமே உனக்குத்தான், இந்த உசிரே உனக்குத்தான் என்று உலகத்தையே விலை பேசக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உயர்வாக சொல்லக்கூடியதை உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்கிறார்கள். உள்ளதை உள்ளபடி சொன்னால் அது இயல்பு நவிர்ச்சி அணி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மற்றபடி நடக்காத ஒன்றை சொன்னால் அது உயர்வு நவிர்ச்சி அணி என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும். பேரன்பு மிக்க பெரியவர்களே, மாணவர்களே, நம்ம இன்னையோட 6ஆம் வகுப்பு இலக்கண நிலை முடிகின்றது. அடுத்து 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை வரிசையாக அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.